Hello guys, I'm Dhanlakshmi, your English tutor. I welcome you all back to my channel Language Quest. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் பிகினர்ஸாக இருந்தாலும் சரி இல்லை ஓரளவுக்கு இங்கிலீஷில் பேசுகிறவங்களாக இருந்தாலும் சரி இல்லை என்னோட இங்கிலீஷ் ஃப்ளூவன்சியை நான் நல்லாவே டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சி நிறைய விதமாக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, இன்றைக்கான டாபிக், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய டாபிக் அப்படின்னே சொல்லுவேன். போர்ட் பாருங்கள். ஒரு விஷயத்தை நம்ம இப்போ செய்யணும்னு வச்சுக்கோங்களேன், நான் இதை செய்யணும், செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறதுனாலும் சரி, இல்லை செய்ய வேண்டி இருந்தது, இல்லை செய்ய வேண்டி இருக்கும், இது மூணுத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியுதா? ஒரு விஷயத்தை நம்ம செய்யணும்னு சொல்கிறோம், அதாவது நான் சமைக்கணும், நான் சமைக்க வேண்டி இருந்துச்சுன்னு சொல்கிறோம், இல்லைன்னா நான் சமைக்க வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். இது எல்லாத்தையும் எப்படி சொல்கிறோம்? ஃபர்ஸ்ட் ஒன்று ப்ரெசண்ட்டில் இப்போ செய்கிறோம் அப்படின்னா நான் செய்யணும்னு சொல்லுவோம். இதுவே நான் செய்ய வேண்டி இருந்ததுன்னா பாஸ்ட்டில், இல்லையா, நடந்து முடிஞ்ச விஷயத்தை இப்படி செய்ய வேண்டியது, நான் சமைக்க வேண்டி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம். இப்போது நான் சமைக்க வேண்டி இருக்கும் அப்படிங்கிறத ஃப்யூச்சரில் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி எப்படி இங்கிலீஷில் பேசுகிறோம், எப்படி பேசணும், அதுக்குண்டான கரெக்டான சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறதெல்லாம் தான் இன்றைக்கி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணி ரொம்ப நல்லாவே கற்றுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். அப்புறம் என்ன, வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஓகே, இப்போது நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இது பிகினர்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லான வீடியோன்னு சொன்னோம் இல்லையா? ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் அப்படிங்கிறது சூப்பராக இங்கிலீஷில் பேசுகிறவங்களுக்கு கூட கொஞ்சம் சில கன்ஃபியூஷன் வரக்கூடிய ஒரு டாபிக் தான். ஆனால் பிகினர்ஸான நீங்கள் இப்போ ஸ்டார்டிங்லேயே இதில் இருக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் என்ன, எப்படி நம்ம இதை ப்ராப்பராக பேசணும்னு பேசிக்லேருந்து கற்றுட்டு நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இது எல்லாத்துக்குமே ஈஸியாக இருக்கக்கூடிய டாபிக் தான். அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது. சரி, இப்போ பார்த்தலாம். இப்போது ஒரு விஷயத்தை நான் செய்யணும் அப்படின்னு ப்ரெசண்ட்டில் சொல்கிறோன்னு வைங்களேன், அதுக்கு நம்ம இப்படி தான் பேசுவோம். எப்படி பேசுவோம்? இப்போது ஹேஸ் இல்லைன்னா ஹேவ் யூஸ் பண்ணி சொல்லணும். ஹேஸ் இல்லைன்னா ஹேவ் டு போட்டு verb 1 யூஸ் பண்ணி பேசுவோம். ஓகேவா? இதுவே நான் செய்ய வேண்டி இருந்தது, நான் சமைக்க வேண்டி இருந்தது அப்படின்னு பாஸ்டில் பேசும்போது சப்ஜெக்ட் போட்டு had toங்கிறத யூஸ் பண்ணி பேசுவோம். had to போட்டு verb 1 யூஸ் பண்ணி பேசுவோம். ஓகேவா? இதுவே நான் செய்ய வேண்டி இருக்கும், ஃப்யூச்சரில் நான் சமைக்க வேண்டி இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இதை சொல்லும்போது will have to போட்டு verb 1 யூஸ் பண்ணி பேசுவோம். இதுக்கான ஃபார்முலா இதுதான். ஸோ இப்போ நான் சமைக்கணும்னு இப்போ சிம்பிளாக சொல்கிறேன், ப்ரெசென்ட்டில் நான் சமைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது சப்ஜெக்ட் ஹேஸ் இல்லைனா ஹேவ் டு ப்ளஸ் verb 1 யூஸ் பண்ணி பேசுவோம். இதுவே நான் சமைக்க வேண்டி இருந்தது அப்படி சொல்லும்போது சப்ஜெக்ட் ஹேட் டு ப்ளஸ் verb 1 யூஸ் பண்ணுவோம். இதுவே நான் சமைக்க வேண்டி இருக்கும் அப்படின்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் ஹாவ் டு ப்ளஸ் verb 1 யூஸ் பண்ணி பேசுவோம். இப்போது இதுவே நம்ம இந்த சென்டென்ஸ்லேயே பார்த்தலாம். ஐ ஹாவ் டு குக், இது ப்ரெசண்ட்டில் சொல்லியிருக்கேன், நான் சமைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? இதுவே ஐ ஹேட் டு குக், நான் சமைக்க வேண்டி இருந்தது அப்படின்னு சொல்கிறேன். இதுவே ஐ வில் ஹாவ் டு குக், நான் சமைக்க வேண்டி இருக்கும்னு சொல்கிறேன். புரிஞ்சுதா? இவ்வளோதான். ஃபர்ஸ்ட்டு சப்ஜெக்ட்டு, அப்புறம் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய கீ வேர்ப்ஸு, அதுக்கப்புறம் verb 1 யூஸ் பண்ணி பேசியிருக்கிறோம். ஓகேவா? இன்னும் நிறைய சென்டென்சஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போது சப்ஜெக்ட் வந்து இந்த பாஸ்ட் டென்ஸில் பேசும்போது சப்ஜெக்ட் என்னவாக இருந்தாலும் ஹேட் டோன்னு போட்டுரும். ஆனால் ப்ரெசென்ட்டில் பாருங்கள், சப்ஜெக்ட் ஹேஸ் இல்லைன்னா ஹேவ்னு சொல்லியிருக்கிறோமா? ஸோ ஹேஸ் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா பாருங்கள், சப்ஜெக்ட் வந்து ஹீ ஷீ நேம்ஸ் வந்ததுன்னா, அப்புறம் இட் இதெல்லாம் வந்ததுன்னா ஹேஸ் யூஸ் பண்ணுவோம். சப்ஜெக்ட் அதாவது முன்னாடி இப்போ ஐ இருந்தது இல்லையா, ஐக்கு பதிலாக இந்த சப்ஜெக்ட்லாம் ஹீ ஷீ நேம்ஸ் பெயர்கள் எதுவாக இருந்தாலும் சரி, இட்டு அதாவது இட்டுன்னு என்ன சொல்லுவோம், ட்ரீ அந்த மாதிரி உயிரில்லாத விஷயங்கள் எது வந்தாலும் சரி, இல்லை அனிமல்ஸ் பேர்ட்ஸ் இந்த மாதிரி எது வந்தாலும் சரி ஹேஸ் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவோம். இதுவே ஹேட் டு அப்படிங்கிறது இது மாதிரி எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் ஹேட் டுங்கிறத யூஸ் பண்ணுவோம். ஃப்யூச்சரில் பேசும்போது சப்ஜெக்ட் அதே மாதிரி தான், ஃப்யூச்சர்லேயும் சப்ஜெக்ட் எதுவாக இருந்தாலும் வில் ஹாவ் டுங்கிறது அப்படியே யூஸ் பண்ணிடுவோம். இப்போது இங்கே ஹேவ் அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணணும்னு இருக்கு இல்லையா? இதுவே சப்ஜெக்ட் வந்து ஐ வி யூ தே இருந்ததுன்னா நீங்கள் என்ன யூஸ் பண்ணணும்? ஹேவ் அப்படிங்கிற வேர்ப் யூஸ் பண்ணி பேசணும்.
சப்ஜெக்ட் வந்து he she names it இது மாதிரி இருந்ததுன்னா has, I we you they இருந்ததுன்னா have யூஸ் பண்ணுவோம். அதை தவிர பாஸ்ட்லையும் ஃபியூச்சர்லையும் சப்ஜெக்ட் எதுவாக இருந்தாலும் had to தான், எதுவாக இருந்தாலும் ஃபியூச்சரில் will have to தான் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். இப்போது சில எக்ஸாம்பிள் சென்டென்சஸும் பார்த்துடலாம். இப்போது இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி இந்த சென்டென்சஸில் எப்படி பேசுறதுன்னு பார்க்கலாம். அதாவது ப்ரெசன்ட் டென்ஸில் நிகழ்காலத்தில் இப்போ யார்கிட்டையாவது ஒரு விஷயத்த சொல்கிறீங்க எப்படி பாத்திரம் கழுவணும், கூப்பிட்டு வரணும், அப்புறம் உண்மையை சொல்லணும்னு சொல்லி இப்போ ஒருத்தர்கிட்ட சொல்கிறீங்க நிகழ்காலத்தில் ப்ரெசன்ட் டென்ஸ்லனா நம்ம இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணி பேசணும். அது என்னது, சப்ஜெக்ட் ஹேவ் இல்லைனா ஹேஸ், வெர்பன் யூஸ் பண்ணுவோன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஸோ ஐ பி யூ தேனா ஹேவ், ஹீ ஷீ நேம்ஸ் இட்டுனா ஹேஸ் யூஸ் பண்ணணுன்றது சொல்லியிருந்தேன் இல்லையா. இப்போது இதை எப்படி இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி இந்த சென்டென்சஸ்லாம் பேசுறதுன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், இன்னைக்கு நைட் யாராவது பாத்திரம் கழுவணும் அப்படின்னு சொல்கிறோம். இன்னைக்கு நைட் யாராவது பாத்திரம் கழுவணும். ஸோ இதை பாருங்கள், யாராவதுன்னு சப்ஜெக்ட் இருக்குது, சப்ஜெக்ட் என்னவா இருக்குது, யாராவது, அப்போ சம்ஒன்னு போடணும். ஓகேவா, சம்ஒன் அப்படின்னாலும் யாராச்சு இப்படி சொல்லும்போது எப்போவுமே ஹேஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, ஹீ ஷீ நேம்ஸ் வந்தாலும் சரி, சம்ஒன் வந்தாலும் சரி, ஹேஸ் தான் யூஸ் பண்ணுவோம். இதை ஞாபகம் வச்சுக்கணும், மறக்கக்கூடாது. சம்ஒன் has to. பாத்திரம் கழுவுறது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல verb இருக்கு. அப்போ கழுவுறது someone has to wash. ஓகேவா, verb 1 தான் நம்ம யூஸ் பண்ணணும். someone has to wash என்னது, பாத்திரத்தை கழுவணும்னு சொல்கிறோம். ஸோ நம்ம இந்தியன் பீப்புள் தான் பாத்திரத்தை கழுவுறது அப்படிங்கிறத இங்கிலீஷில் பேசும்போது வெசல்ஸ்ன்னு சொல்லுவோம், வாஷ் த வெசல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஆனால் அது இந்தியன் பீப்புள் மட்டும் இங்கிலீஷில் சொல்லக்கூடியது, அது ராங் ஆக்சுவலி. அதாவது சமையலில் பாத்திரத்தெல்லாம் சமைச்சிட்டு தானே பாத்திரத்தெல்லாம் கழுவுவோம். ஸோ அந்த டேர்மில் சொல்லும்போது வேர்ல்டு வைடாக பார்த்தீங்கன்னா என்னென்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா டிஷ்ஷஸ்ன்னு தான் சொல்லுவோம். சமைச்ச பாத்திரத்தை கழுவுறத வெசல்ஸ்ன்னு சொல்ல மாட்டோம், என்னன்னு சொல்லுவோம்னா டிஷ்ஷஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ someone has to wash the dishes அப்படின்னு போடணும். ஓகேவா, டிஷ்ஷஸ் அப்படிங்கிறது என்னென்னு மென்ஷன் பண்ணுறோம், சமையலுக்கு யூஸ் பண்ண பாத்திரத்தை கழுவுறது அதை தான் யூஸ் பண்ணுறோம். எப்போ, இன்னைக்கு நைட்டு அப்படிங்கிறத tonight அப்படின்னு போடலாம். இப்போ ரீட் பண்ணி பாருங்கள், someone has to wash the dishes tonight அப்படின்னு சொல்லணும். அடுத்தது, நீ தான் குழந்தைங்களை ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வரணும். நீ தான் குழந்தைங்களை ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வரணும். நீ தான் அப்படி சொல்லும்போது யூன்னு போடுவோம் இல்லையா, யூ வந்தால் ஹேவ் தான் யூஸ் பண்ணணும் இல்லையா. யூ வந்தால் ஹேவ் அப்படிங்கிற வேர்ப் யூஸ் பண்ணணும். அப்போ யூ ஹேவ் டு ஸ்கூல்லேருந்து குழந்தைங்களை கூப்பிட்டு வரணும். அப்போ கூப்பிட்டு வரதை பிக்கப்னு சொல்லுவோமா, யூ ஹேவ் டு பிக் அப் த யார, குழந்தைங்களை, பிக் அப் த கிட்ஸ் எங்கேருந்து, ஸ்கூல்லேருந்து, ஃப்ரம் த ஸ்கூல். ஓகே, இப்போ ரீட் பண்ணுங்கள், யூ ஹாவ் டு பிக் அப் த கிட்ஸ் ஃப்ரம் ஸ்கூல். ஓகேவா, இது ப்ரெசன்ட் டென்ஸில் எப்படி நம்ம நீ ஒரு வேலையை செய்யணும் அப்படி பேசுவோன்னு சொல்லியிருக்கிறோம் இங்கிலீஷில். இதுவே பாஸ்ட் டென்ஸில் இந்த வேலையை செய்ய வேண்டியதாக இருந்ததுன்னு சொல்லும்போது ரொம்ப சிம்பிளாக இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்மளால் பேச முடியும். இங்கே கொடுத்துருக்க சேம் எக்ஸாக்ட் சென்டென்ஸ் தான் அங்கேயும் கொடுத்துருக்கோம். அது எப்படி வரும்னு நீங்களே கெஸ் பண்ணுங்கள். நேற்று நைட்டு யாராவது பாத்திரம் கழுவ வேண்டியது இருந்தது. யாராச்சும் நேற்று நைட் பாத்திரம் கழுவ வேண்டியதாக இருந்தது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. நேற்று நைட்டு யாராச்சும் பாத்திரம் கழுவ வேண்டியதாக இருந்ததுன்னு சொல்கிறோம். அப்போது பாருங்கள், யாராவது அப்படின்னா someone போடுவோமா, சேம் நீங்களே கெஸ் பண்ணுங்கள். someone had to wash the dishes. ரொம்ப ஈஸி இல்லையா. நேற்று நைட்டு அப்படிங்கும்போது yesterday night. ஓகே, இப்போ ரீட் பண்ணுங்க. someone had to wash the dishes yesterday night அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அதாவது சிம்பிளாக நம்ம என்ன ஆட் பண்ணியிருக்கோம், had toங்கிறத ஆட் பண்ணாலே செய்ய வேண்டி இருந்தது அப்படிங்கிற மாதிரி வந்துடும். ஓகேவா, சரி. அடுத்தது, நீ தான் குழந்தைகளை ஸ்கூல்லேருந்து நேற்று கூப்பிட்டு வர வேண்டியதாக இருந்தது. நீ தான் நேற்று, ஸோ கூப்பிட்டு வர வேண்டியதாக இருந்ததுன்னு எப்படி நடந்து முடிஞ்சது, பாஸ்ட்டு தானே. நேற்றோ இல்லை போன வாரமோ போன மாதமோ போன இயரோ, ஸோ அந்த மாதிரி நடந்து முடிஞ்ச பீரியடை மென்ஷன் பண்ணுவோம் தானே. சரி, ஓகே. பாருங்கள், நீ தான், இது நீங்களே கெஸ் பண்ணி பண்ணுங்க. யூ ஹேட் டு பிக் அப் த kids from school எப்போ,
நேத்து ஸ்கூல் எஸ்டர்டே அவ்வளோதான். You had to pick up the kids from school yesterday அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது நேற்று நீ குழந்தைங்கள ஸ்கூல்லேருந்து கூப்பிட வேண்டியதாக இருந்தது அப்படின்னு சொன்னாலே அதாவது ஆப்போசிட்டில் பேசுகிற பர்சன் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா நம்ம இதோட நிறுத்திக்கலாம். நீ தான் நேற்று ஸ்கூல்லேருந்து கூப்பிட வேண்டியதாக இருந்தது, அதோடு நிறுத்திக்கலாம். ஓகேவா? அதை மென்ஷன் பண்ணணும், எஸ்டர்டே அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும்னு அர்த்தம் இல்லை, ஆப்போசிட்டில் பேசுகிற பர்சனுக்கு தெரிஞ்சுதுன்னா. ஓகேவா? சரி, அடுத்தது பாருங்கள். யாராவது ஒருத்தர் அவனுக்கு உண்மையை சொல்லணும். யாராச்சும் ஒருத்தர் அவனுக்கு உண்மையை சொல்லணும். அப்போது எப்படி ஒரு யாராச்சும் ஒருத்தர்னு சொல்கிறோம். அப்போ சம்ஒன். எதுக்கு இந்த இடத்துல நிறைய இடத்துல நான் சம்ஒன்னு தான் போட்டிருப்பேன். ஏன்னா சம்ஒன் வந்தாலும் ஹேஸ் வரணுன்றது தெரியணுங்கிறதுக்காக சம்ஒன்னுங்கிறத யூஸ் பண்ணியிருப்போம். சம்ஒன் வந்தாலே ஹேஸ் டு இல்லையா? சம்ஒன் ஹேஸ் டு. அடுத்தது வேர்ப் யூஸ் பண்ணணும். உண்மையை சொல்லணும், சொல்கிறது அப்படிங்கிறது வேர்பு. அப்போது சம்ஒன் ஹேஸ் டு டெல், அவனுக்கு உண்மை சொல்லணும் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது டெல் ஹிம் த ட்ரூத்னு போகணும். டெல் ஹிம் த ட்ரூத். ஓகே, சம்ஒன் ஹேஸ் டு டெல் ஹிம் த ட்ரூத். இதே சென்டென்ஸ் நான் இங்கே கொடுக்கல, நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுவோங்கிறனால வேறு சென்டென்ஸ் தான் கொடுத்துருக்கேன். பாருங்கள், நாங்கள் தான் நேற்று அவளுக்கு ஞாபகப்படுத்த வேண்டியதாக இருந்ததுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த சென்டென்ஸ்க்கு எப்படி சொல்லுவோம்? someone had to tell him the truthன்னு சொல்லுவோம் இல்லையா? சொல்ல வேண்டி இருந்தது, அவனுக்கு உண்மையை வந்து யாராச்சும் ஒருத்தர் சொல்ல வேண்டி இருந்ததுன்னா someone had to tell him the truth. இப்போ இது போல் நாங்கள் தான் நேற்று அவளுக்கு ஞாபகப்படுத்த வேண்டியதாக இருந்தது அப்படின்னா நாங்கள் தான் we had to. ஞாபகப்படுத்த வேண்டியதாக இருந்தது அப்படின்னா we had to remind போகணும். ரிமைண்ட் பண்ணுறதை தான் ஞாபகப்படுத்துறது அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? we had to remind her நேத்து yesterday. we had to remind her yesterday அப்படின்னு சொல்லணும் இல்லையா? அடுத்தது அவ தான் வீட்டில் இருந்து டெலிவரிக்கு வெயிட் பண்ண வேண்டியதாக இருந்தது. அவன் தான் வீட்டில் இருந்து டெலிவரி, அதாவது டெலிவரி கொடுப்பாங்களா திங்ஸ் எல்லாம், ஸோ அதுக்காக வீட்டிலேருந்து வெயிட் பண்ண வேண்டியதாக இருந்ததுன்னு சொல்லியிருக்கிறோம். அப்போது அவன் தான் அப்படின்னா ஹீ வந்தால் என்ன யூஸ் பண்ணுவோம்? ஹேஸ் இல்லையா? அப்போது ஹீ ஹேஸ் டு வீட்டில் இருந்து டெலிவரிக்கு வெயிட் பண்ண வேண்டி இருந்ததுன்னு சொல்கிறோம். அப்போது ஹீ ஹேஸ் டு ஸ்டே ஹோம். வீட்டில் இருந்து அப்படிங்கிறனால ஹீ ஹேஸ் டு ஸ்டே ஹோம் அண்ட் வெயிட் பண்ணணும் அப்படி சொல்கிறோம் இல்லையா? வெயிட் ஃபார் த டெலிவரி. இப்போ ரீட் பண்ணுங்கள். he has to stay home and wait for the delivery அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், அவனை யாராச்சும் பார்த்துக்க வேண்டி இருந்தது. அவனை யாராச்சும் பார்த்துக்கிற மாதிரி இருந்துச்சு, பார்த்துக்க வேண்டி இருந்தது அப்படின்னு சொல்கிறோம். அப்போது he இல்லை யாராச்சும்னு சொல்கிறோம் இல்லையா? யாராச்சும் அப்படிங்கிறத இந்த இடத்துல சப்ஜெக்டாக இருக்குது. அப்போது someone had to. பார்த்துக்க வேண்டி இருந்தது அப்படின்னா டேக் கேர் ஆஃப் him. someone had to take care of him அப்படின்னு சொல்லணும். let's move on to the next sentence. மேனேஜர் கிட்ட நீ மறுபடியும் நாளைக்கு பேச வேண்டி இருக்கும். இப்போ பார்க்கக்கூடிய சென்டென்சஸ் எல்லாமே ஃபியூச்சர் டென்ஸில் நம்ம பேச போகிறோம். ஓகேவா? பாருங்க, நீ தான் பேச வேண்டி இருக்கும். அதனால் யூ ஃபார்முலாவில் என்ன இருக்குது? சப்ஜெக்ட் போட்டாச்சு, வில் ஹாவ் டு போடணும் இல்லையா? யூ வில் ஹாவ் டு verb 1 பேச வேண்டி இருக்கும்னு சொல்கிறோம். அப்போ பேசுறது தான் இங்கே வேர்பாக இருக்குது. அப்போ யூ வில் ஹாவ் டு டாக். யார் கூட? மேனேஜர் கூட, மேனேஜர் கிட்ட. அப்படிங்கும்போது யூ வில் ஹாவ் டு டாக் டு த மேனேஜர். எப்போ? மறுபடியும் அகெயின், நாளைக்கு, டுமாரோ. ரீட் பண்ணுங்க. யூ வில் ஹாவ் டு டாக் டு த மேனேஜர் அகெயின் டுமாரோ அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது, நான் தான் பாட்டிக்கு மருந்து கொடுக்க ஹெல்ப் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதாவது சொல்கிறோம், இனிமேல் இப்படி ஒரு விஷயம் இருக்கும், இனிமேல் தான் நடக்க போகுது, ஸோ நான் தான் பாட்டிக்கு மருந்து கொடுக்க வர மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அதனால தான் ஃப்யூச்சர் டென்ஸ்லாம் எழுதுகிறோம். நான் தான் அப்படின்னா ஐ வில் ஹாவ் டு
என்னது பாட்டிக்கு மருந்து கொடுக்க வேண்டியது, அதாவது கொடுக்க ஹெல்ப் பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்போ இதுதான் ஹெல்ப்புங்கிறதா இந்த இடத்துல வேர்பாக இருக்குது. ஐ வில் ஹாவ் டு ஹெல்ப் யாருக்கு? பாட்டிக்கு. ஹெல்ப் கிராண்ட்மா மருந்து கொடுக்கறது இல்லை இல்லையா, அதனால் கிராண்ட்மா வித் ஹர் மெடிசன். எப்போ? அவ்வளோதான், நாளைக்கு நல்லா மென்ஷன் பண்ணல இல்லையா. ஐ வில் ஹாவ் டு ஹெல்ப் கிராண்ட்மா வித் ஹர் மெடிசன் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது, நீங்கள் சமைக்கிறதுக்கு முன்னாடி கேஸை செக் பண்ண வேண்டியதாக இருக்கும். சமைக்கிறதுக்கு முன்னாடி கேஸை செக் பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். நீங்கள் யூ வில் ஹாவ் டு செக் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதனால் யூ வில் ஹாவ் டு செக் என்னது? கேஸ் இல்லையா. யூ வில் ஹாவ் டு செக் த கேஸ் சமைக்கிறதுக்கு முன்னாடி, பிஃபோர் குக்கிங். இப்போ ரீட் பண்ணுங்க. யூ வில் ஹாவ் டு செக் த கேஸ் பிஃபோர் குக்கிங் அப்படின்னு சொல்லணும். அடுத்தது, மேனேஜர்கிட்ட நீ பேசணும். இங்கே பேச வேண்டி இருக்குமா? இதுவே ப்ரெசன்ட் டென்ஸில் யூஸ் பண்ணி சொல்லுங்கள். மேனேஜர்கிட்ட பேசணும். நீ மேனேஜர்கிட்ட பேச வேண்டியதாக இருந்தது. மேனேஜர்கிட்ட பேச வேண்டியதாக இருந்தது அப்படிங்கும்போது என்ன வரும் இங்கிலீஷில்? அப்புறம் யாராச்சும் ஒருத்தர் இதுக்கு பொறுப்பேற்க வேண்டியதாக இருக்கும். பொறுப்பேற்க வேண்டியதாக இருக்கணும், ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ அந்த வேர்ட் சொல்லிட்டு அது எப்படி இந்த சென்டென்ஸில் போட்டு பேசணும் அப்படிங்கிறத நீங்கள் திங்க் பண்ணி பண்ணுங்கள். ஸோ இந்த 3 சென்டென்ஸும், அதாவது இது ப்ரெசண்ட்டு, பாஸ்ட்டு, இது ஃப்யூச்சரில் பேசியிருக்கிறோம். ஸோ இது 3ஐயும் இப்போ நம்ம பார்த்த ஃபார்முலாஸ் எல்லாம் யூஸ் பண்ணி எப்படி இங்கிலீஷில் பேசணும் அப்படிங்கிறத காமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதோட நம்ம சூப்பராக இந்த லெசனை பார்த்து முடிச்சாச்சு. கண்டிப்பாக அந்த லெசன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் அதே மாதிரியே நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்க எல்லாருக்கும் ஷேரும் பண்ணிடுங்க. நான் உங்களை இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென் டேக் கேர், பை.